நம் அனைவரும் எழுது நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை உணரச் செய்வீராக. தேவாதி தேவனுக்கு முன்பாக நாங்கள் வந்து நின்று கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மோடு உறவாட, உம்மிடத்தில் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பேர்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறீர். கர்த்தாவே, கேளுங்கள் தரப்படும் என்று எழுதியிருக்கிறதே, மெய்யாகவே உம்முடைய சித்தத்தின்படி எப்படி கேட்பது என்பதை எங்களுக்கு இன்றை கற்றுத்தாரும். ஜெபிக்க கற்றுத்தாரும் கர்த்தாவே. உம்முடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சைகளை, விருப்பங்களை, தரிசனங்களை, நோக்கங்களை எங்கள் ஜெபமாக ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இந்த ஜெபத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அதன் மூலமாக ஜனங்களுடைய ஜெப வாழ்க்கையில் பெரிய அபிவிருத்தி ஏற்படட்டும். எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் தேசத்திலும் எங்கள் எல்லா காரியங்களிலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, தூரத்தில் இருந்து இதில் கலந்து கொள்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நமக்காகவும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் கூடி வந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, முக்கியமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். ரொம்ப முக்கியம். சீஷர்கள் கேட்டார்கள், ஜெபிக்க கற்றுத்தாரும்னு கேட்டாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி சொல்கிறீங்க? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்குறது தான், ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும், எனக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஏன்னா சில நேரத்தில் எப்படின்னு கற்றுக்காமலே நம்ம பாட்டுக்கு என்னத்தையோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். எங்கேயோ கற்றுக்கிட்டு வந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தரணும். ஜெபத்தை கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஜெபத்தில் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளும்போது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், அவருடைய நோக்கத்தின்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திலே பெரிய ரிசல்ட்ஸ், அது மூலமாக பலத்த பலன்கள் உண்டாகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே நடத்தும்படியாக தான் இந்த வெள்ளிக்கிழமை கூட்டம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் பண்ணிக்கணும், பிரயோஜனம் அது அவ்வளோ பத்தாது. தினந்தோறும் நீங்கள் இதை பண்ணுவீங்கன்ற எதிர்பார்ப்பில் தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். இங்கே பண்ணுறது அப்படியே கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க, ஜெபிக்க, கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழிக்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கை அபிவிருத்தி அடையும்படியாக இதை செய்கிறோம். 92ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு 92ஆவது சங்கீதத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா வேத வசனத்தை அப்படியே ஜெபமாக ஏறெடுப்பது அதான் நல்ல ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம், அவருடைய மனதில் இருக்கிறத ஜெபிக்கிறோம், அவருடைய விருப்பங்களை ஜெபமாக்குகிறோம். அதுதான் பெஸ்ட்டு ஜெபம், இல்லையா? 92ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன், கேட்போம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்னென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நிறைய இருக்குது. இன்றைக்கி முதல் 4 வசனம் மட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை புரிந்து கொள்ள வேணும்னா அந்த 92ஆவது சங்கீதம்னு போட்டிருக்கு இல்லையா, அது கீழே ஒரு நோட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு இல்லையா, அதை முதல்ல கவனிக்கணும். இது எதை குறித்த சங்கீதம்னு நாங்கள் ஒரு சில சங்கீதங்களில் அப்படி சின்ன நோட்டு போடுறாங்க இல்லையா. இங்கே போட்டிருக்கு,
ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளின் பாட்டாக இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஓய்வு நாளின் பாட்டுன்னு இதை சங்கீதக்காரர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அப்போ ஓய்வு நாள்னா என்ன? ஓய்வு நாளுடைய பாட்டுன்றாங்களே, இது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இது நமக்கு இன்றைக்கி எது ஓய்வு நாள்? வெறும் ஓய்வு நாளில் மட்டும்தான் அதை பாடணுமா? இது என்ன, எப்படி இதை புரிந்து கொள்வது, சங்கீதத்தை புரிந்து கொள்வது என்பதற்கு இந்த ஓய்வு நாளை முதல்ல புரிந்து கொள்ளணும். ஓய்வு நாளுங்கிறது எங்கே ஆரம்பிச்சது? தேவன் ஆதியில் வானத்தை பூமி சிருஷ்டித்த போது 6 நாட்களில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். 6ஆவது நாள் கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டார். கடைசி சிருஷ்டிப்பு மனுஷன். ஏன்னா மனுஷனுக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. மனுஷனை சிருஷ்டித்த பிறகு வேறு சிருஷ்டிப்பே அங்கே உண்டாகவில்லை. அதோடு முடிஞ்சது. எல்லாத்தையும் மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் சிருஷ்டித்து முடித்து விட்டார். 6 நாள் சிருஷ்டிப்பில் கடைசி சிருஷ்டிப்பு மனுஷன்னா, நம்ம இன்றைக்கி கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஞாயிறு தான் முதலாவது நாள், வாரத்தின் முதலாவது நாள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, 6ஆவது நாள் வெள்ளி இல்லையா? அன்னைக்கு கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார்னா, யூத மக்களுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படின்னா, வெள்ளிக்கிழமை இரவு சன்டவுன், சூரியன் கீழே போகும்போது அப்போ தான் அந்த ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் தான் ஓய்வு நாள். அப்படி தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இது அவர்கள் புரிந்து கொள்கிற முடியாது எழுதப்பட்டது இல்லையா? அப்போ மனுஷனை சிருஷ்டித்த உடனே முதல் முறையாக மனுஷன் தன் வாழ்க்கையில் கண்டது, அனுபவித்தது என்னன்னா ஓய்வு நாள். அவனுடைய வாழ்க்கையின் முதல் அனுபவமே ஓய்வு நாள். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. வாழ்க்கையின் ஆரம்பமே ஓய்வு தான். உண்டாக்கணுன்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கி ப்ரோக்ராம் என்ன? ஏதாவது வானத்தை இனத்தை தொங்க விடணுமா? ஏதாவது நட்சத்திரங்கள் ஏதாவது தொங்க விடணுமா? நான் ஏதாவது வேலை செய்யணுமா? ரெடி கத்த சொல்லியிருப்பார். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். முடித்த பிறகு தான் ஒன்றை உண்டாக்கியிருக்கிறேன். உனக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேன். உனக்காக என்னெல்லாம் வேண்டும்னு நான் நினச்சி பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஒன்றை உண்டாக்கியிருக்கேன். நீ எதுவும் செய்யணுமானா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? ஓய்வு நாள், ஓய்வுக்குள்ளே பிரவேசிவேன். அப்போ இந்த ஓய்வுங்கிறது என்ன கான்செப்டு? கடவுள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் அவரை நம்பி அவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்தவர்களிலே நான் வாழப்போகிறேன் அப்படின்றது தான் ஓய்வு. அப்படி தான் ஆரம்பிச்சது ஓய்வு நாள். 1ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பை பற்றி சொல்லுது இல்லையா? 2ஆம் அதிகாரம் துவக்கத்தை பாருங்கள். இவ்விதமாக 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சிருஷ்டிப்பு முடிஞ்சிருச்சு. தேவன் தாம் செய்து தம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த 7ஆவது நாளை ஓய்வு நாள் அப்படின்னு ஆக்கி இது ஒரு ஸ்பெஷல் டே ஆக்கிட்டார். பரிசுத்தமாக்கினார்னா பைபிளில் எதை ஒன்றையும் பரிசுத்தமாக்கலாம் பிரித்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். மற்றவைகளிலிருந்து ஒன்றை தனிப்படுத்தி கடவுளுடைய பிரயோஜனத்துக்காக அதை தனியாக மற்ற நாள் மாதிரி இல்லை, இது விசேஷம் அப்படின்னு ஆக்குறது தான் பரிசுத்தப்படுத்துவதுன்னு. தேவாலயங்களில் பண்ட பாத்திரங்கள்லாம் இருந்தது இல்லையா? அது எல்லாத்துலேயும் நீங்கள் போய் காப்பி ஈப்பி பால் ஊற்றி குடிக்க முடியாது. அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள், பண்ட பாத்திரங்கள்லாம் அவர் பலிகளை செலுத்தும்படியாக அதுக்குன்னு பயன்படுத்துறதுக்காக அதை டெடிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் மாதிரி இதை எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியாது. அது வயலேஷன், அது பண்ண முடியாது. இது கர்த்தருக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நாளை பிரித்து எடுத்தார்னா என்ன? இந்த 6 நாளுக்கும் இந்த ஒரு நாளுக்கும் வித்தியாசம் இருக்குன்றார். இந்த ஒரு நாளுடைய வித்தியாசம் என்ன?
வித்தியாசம் என்னென்னா, இந்த ஒரு நாள் எதுக்காக செலவுபடப்படுகிறது? ஓய்வுக்காக. ஓய்வுனா என்ன? படுத்துங்கிறதுக்காகவா? இல்லை, படுத்துங்கிறதுக்காக இல்லை. சில வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனா படுத்து தூங்குமா, இன்றைக்கி ஓய்வு நாள், அதான் பைபிளில் சொல்லியிருக்கல ஓய்வு நாள், அதனால் பேசாமல் படுத்து தூங்குன்றாங்க. இல்லை இல்லை, படுத்து தூங்குறதுக்கு. ஆண்டவர் எதுக்கு தூங்கணும்? அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு பைபிள் சொல்லியிருக்குது. அவரே ஓய்ந்திருந்தாருன்னு இருக்குது. அப்போ ஆண்டவர்னா ரொம்ப டயர்டாகி களைச்சி போய் ஓய்ந்திருந்தாரா? இல்லை, மனுஷன் அவன் ஒன்றும் செய்யலை, இப்போ தான் உண்டாக்குனார். அவனை எடுத்த உடனே தூக்கத்தில் தான் ஆரம்பிக்குதா வேலை அவனுக்கு? இல்லை, 2 பேருமே களைக்கலை, தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஓய்வு இல்லை. அப்போ ஓய்வுனா என்ன? ஓய்வுனா என்னன்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாம் உண்டாக்குனதையெல்லாம் பார்த்து நல்லது என்று கண்டார் இல்லையா? இப்போ இந்த 7வது நாளில், அதாவது இந்த ஓய்வு நாளில் ஒரு நாள் முழுக்க கர்த்தர் தனக்காக என்னவெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கார், எவ்வளோ என்னை நேசிச்சிருக்கிறார், எனக்கெல்லாம் என்னத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருன்னு உட்கார்ந்து மனுஷன் சிந்திக்கும்படியாக, அதை ரசிக்கும்படியாக, அதில் லயிக்கும்படியாக, அதில் மகிழும்படியாக தேவனும் தாம் உண்டாக்கின மனுஷனையும் அவனுக்காக தாம் ஏற்படுத்தின அத்தனை காரியங்களையும் பார்த்து மகிழும்படியாக அவரே சொல்கிறார், இது மிகவும் நல்லதுன்றார். மனுஷனை உண்டாக்கணும் ஒன்று முதல்ல நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து மனுஷனை உண்டாக்கணும்னு மிகவும் நல்லதுன்றார். ஏன்னா இந்த ரெண்டும் நல்லா மேட்ச் ஆகுது. ஏன்னா இவனுக்காக தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். அப்போ கர்த்தரும் அதில் ரசிக்கிறாரு, லயிக்கிறாரு, மகிழுகிறார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட அன்பினால் மனுஷன் அன்பு வந்திருக்கிறார்ன்றதை காட்டியிருக்கிறாரு. அதை பார்த்து பார்த்து மகிழுகிறார். மனுஷனும் கர்த்தர் தனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாருங்கிறத பார்த்து மகிழுகிறான். இதுதான் ஓய்வு நாள். அந்த மாதிரி ஓய்வு அது. அதுக்குன்னு அந்த நாளை தனியாக பிரித்து எடுத்தார். இதை பிற்காலத்தில் ரெகுலராக அவங்க வாரந்தோறும் செய்யணும்னு சொல்லி ஓய்வு நாளுங்கிறது ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கீழ், மோசே கீழாக இது 10 கற்பனையிலே ஒன்றா வந்துருச்சு. ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டது. இது கீழ்ப்படியிலன்னா போச்சு, அவ்வளோதான். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இதை அப்சர்வ் பண்ண சொன்னாங்க? ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அப்சர்வ் பண்ணோன்னா, இதில் ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம்? வெறும் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்ன்றது இல்லை, அதை விட பெரிய ஒரு பாடம் இருக்குது. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீவனை விடுறாரு. என்ன முடிஞ்சது? பழைய சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் சிருஷ்டித்து தீர்ந்தனன்றது இல்லையா? அதுக்கப்புறம் தான் ஓய்வு இருந்தார் இல்லையா? இந்த புது சிருஷ்டியாக மனுஷனை உண்டாக்குறது. அவன் கெட்டு போயிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், கடவுளை விட்டு துண்டிக்கப்பட்டுட்டான், பாவம் அவனை பிரிச்சிருச்சு கடவுள்கிட்ட இருந்து. இப்போ அவனை திருப்பி கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, தம்முடைய ரத்தத்தை சிந்தி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து மரணத்துக்குள்ளே பிரவேசித்து பாதாளம் வரை சென்று சாவையும் நோயும் பேயும் வென்று நரகத்தை வென்று வெளியே வர்றாரு. தீர்ந்தன அப்படின்னு சொன்னார். இங்கே சொல்கிறார் முடிந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஜீவனை விடுறாரு. அப்போ இதை போதிக்கிறதுக்காக தான் ஓய்வு நாளுங்கிறது முதல்ல ஒரிஜினலாக சொல்லப்பட்டது. இதை நினைவுபடுத்தணும். கர்த்தர் உனக்காக எல்லாம் செய்வார். பாவம் உன்னை கர்த்தர்கிட்ட பிரிச்சிருச்சுன்னா அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறபடினால அவர் விட்டுற மாட்டார். நான் பெற்ற பிள்ளைய நான் விட்டுற முடியாதுல்ல. கெட்டு போச்சுன்னா பின்னாலேயே ஓட வேண்டியது தான். பிள்ளை கெட்டு போச்சுன்னா வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு அதே வேலையை ஓடி போய் பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி எப்படியெல்லாம் உதவணுமோ உதவி அந்த பிள்ளையை திருப்பி ஆளாக்குறது தானே பெற்றோருடைய வேலை. நம்முடைய பரலோக தகப்பன்ட்டு தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதானே நம்மெல்லாம் பண்ணுவோம். அதை காட்டலாம் 1000 மடங்கு கர்த்தர் பண்ணுறாரு. தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையில் மரிக்க செய்து எல்லாத்தையும் செய்கிறாரு தம்முடைய மீட்புக்காக. இதை கொண்டாடுவதற்காக உண்டாக்கப்பட்டது தான் ஓய்வு நாள். அதனால் அவர் உயிரோடு எழுந்த பிறகு இந்த ஓய்வு நாள்ன்ற கான்செப்ட் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். 7வது நாள்னா அப்போ சனிக்கிழமை. இவர் உயிரோடு எழுந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நாள் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இவர் உயிரோடு எழுந்த போது பாதாளத்தின் திறவுகோல் எடுத்துகிட்டு கல்லறையை விட்டு வெளியே வர்றாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையோடு ரொம்ப விசேஷமாகிடுச்சு. இப்போ கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூடி கத்துறாரு வாரத்தின் முதலாம் நாளிலே அப்படின்றது. அப்படி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை,
வெறும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விசேஷம் கிடையாது. நமக்கு ஓய்வு அன்னைக்கு ஆரம்பித்து, ஏசு என்னைக்கு உயிரோடு எழுந்தார் அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஓய்வு தான். அப்போ இன்றைக்கி ஓய்வு நாள்ன்ற அந்த கான்செப்டே மாறிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக செய்து முடித்தவர்களை பார்த்து ரசித்து அதற்காக அவரை துதித்து அவர்களை மகிழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லி அவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த எல்லாவற்றிலும் நாம் வாழுகிறோம். அவர் கொடுக்குற பலத்தில், அவர் கொடுக்குற சுகத்தில், அவர் கொடுக்குற பொருளாதாரத்தில், அவர் கொடுக்குற எல்லாவற்றையும் வச்சு தான் நம்ம வாழ்ந்து, நம்ம மூச்சு முதற்கொண்டு, சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு, சாப்பிட்ற ஆகாரம் முதற்கொண்டு, குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு, நமக்கு அறிவு முதற்கொண்டு, நம்முடைய சரீரம் முதற்கொண்டு எல்லாம் அவரிடத்துலேருந்து வருகிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லை, நாம் கடவுளை விட்டு தூரமாக போய் பிசாசை நம்ம கெடுத்து அழித்த போது நம்ம திரும்பி மீட்டு கொண்டார். நாம் இன்றைக்கு அவருடையவர்களாக இருக்கிறோம். அதை கொண்டாடுவது தான் ஓய்வு நாள். ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் நமக்கு. அப்போ இந்த சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு நம்ம வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி வெறும் ஓய்வு நாள் சங்கீதம் இது, வாரத்தில் ஒரு நாள் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கிடையாது. நமக்கு தான் டெய்லி ஓய்வு நாளாச்சே. அப்போ இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கிடைத்திருக்கிற இந்த ஓய்வு, இதை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று காட்டுகிற ஒரு சங்கீதம் இது. ஒவ்வொரு நாளும் எனக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாயிருக்கிற ஓய்வு, ரெஸ்ட் இருக்க, அதை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி நான் கர்த்தரை தினந்தோறும் ஆராதிக்கணும், கர்த்தருக்காக தினந்தோறும் வாழணும், எப்படி நான் தினந்தோறும் அவர்கிட்ட நேரத்தை செலவழிக்கணும், ஜபத்திலும் ஆராதனையிலும் என்னத்தை சொல்லி துதிக்கணும், என்னத்தை சொல்லி ஆராதிக்கணும். அவங்க ஓய்வு நாளில் என்ன பண்ணாங்க? தேவன் தனக்காக செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து லயித்து அதில் அதை அனுபவித்து வாழ்ந்தாங்க. அப்போ நான் இன்றைக்கு அதை எப்படி பண்ணுகிறது, ஒவ்வொரு நாளும் அதை எப்படி பண்ணுகிறது அப்படிங்கிறத எனக்கு போதிக்கிற சங்கீதம். இதை விட்டுட்டு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாங்கிறதுல பெரிய சண்டை. சனிக்கிழமை ஓய்வு நாளா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா, அதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சொல்ல வர்றதையே இழந்துடுறீங்க நீங்கள். வீண் சண்டை அது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த சண்டைக்குள்ள நுழையவே கூடாது. இதெல்லாம் விலைக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதை காட்டிலும் உன்னதமான ஒரு காரியம் நடந்துருக்குதுங்க. சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்றது பெரிய காரியம் இல்லைங்க. ஓய்வு. தேவன் நமக்காக, தேவன் சிருஷ்டித்தவர் எல்லாத்தையும், புது சிருஷ்டிப்பையும் அவரே உண்டு பண்ணியிருக்கிறாரு. பழசை எப்படி சிருஷ்டித்தார் அதுபோல் இங்கேயும் எல்லாத்தையும் அவரே செய்து முடித்துட்டாரு. அவர் செய்து முடித்த அந்த காரியங்களுக்குள் நான் பிரவேசித்து அதிலே வாழுகிறேன். இதுதான் என்னுடைய ஓய்வு. அப்போ அதுதான் ஓய்வு நாள். இதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சண்டை கூடாது. அது மட்டும் இல்லை, சிலர் இந்த ஒரு நாளை, வாரத்தில் ஒரு நாளை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு நாளுக்கு இல்லாத சட்டமெல்லாம் போட்டு அந்த ஒரு நாளை எப்படி செலவழிக்கணுமோ அப்படி செலவழிக்காமல் அது ஒரு பாரமான காரியமாக யூதர்களே ஆக்குனாங்க. அதை பற்றி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். யூதர்களே இதுக்கு பாரமான காரியமாக்கிட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுக்குன்னா முந்தின நாளே ரெடி ஆகிடணும். ஏன்னா 5 மைல் போகணும் கோயிலுக்கு, அவ்வளோ தூரம் நடக்கக்கூடாது, நடந்தால் வேலையாகிடும். அதனால் முந்தின நாளே போய் 4 பொட்டலம் கட்டி ஒரு மைல்லையும் போய் ஒரு மரத்தடியில் எங்கேயாவது அந்த பொட்டலத்தை வச்சுட்டு சின்ன ஏதாவது ஒரு ரொட்டிக்கு சுண்டு எதையாவது வச்சுட்டு வந்துடணும். அதுக்கு ஒரு பயணம் போகணும், 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடணும். அடுத்த நாள் ஒரு கிலோமீட்டரில் நின்று ஒரு வாய் சாப்பிட்ணும். சாப்பிட்டா அது உங்கள் வீடு ஆகிடுது. அப்புறம் 1 கிலோமீட்டர் தான் நடக்கிறீங்க. அதனால் நீங்கள் வேலை செய்யலை, ஓய்வு நாளை வயலேட் பண்ணல, மீறலை. இப்படியெல்லாம் பாருங்கள், பயங்கர சட்டங்கள் உண்டாக்கி ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணுங்கிற அந்த தரிசனத்தையே இழந்து போயிட்டாங்க. இயேசு வந்தோடனே ஒரே சண்டை. ஓய்வு நாளை இவர் அனுசரிக்கிறது இல்லையாக்கும். இந்த மனுஷன் கடவுளுடைய மனுஷன் கிடையாது. என்ன ஓய்வு நாளை அனுசரிக்கல, ஓய்வு நாளில் எப்படி சோகமாக்கலாம், ஓய்வு நாளில் எப்படி இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம்னு ஒரே சண்டை. ஓய்வு நாளை வச்சு தான் சண்டை. இருக்கீங்களா? ஃபுல் பிக்சர் கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். ஆனால் அந்த ஓய்வு நாளுடைய பாயிண்ட்டே வேறு. அது என்ன? எனக்காக என்னுடைய தேவன் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அதை கண்டு ரசித்து, அதை கான்டெம்ப்ளேட் பண்ணி, அதை ஆராய்ந்து அறிந்து, அதை தியானித்து
அதை புரிந்து அவரை வணங்கி அவரை ஆராதித்து அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி அப்படித்தான் நான் அதை அனுசரிக்கணுமே ஒழிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான்றது பிரச்சனை இல்லை. நான் வந்தப்போ ஒரு சின்ன ஒரு தேங்காய் பத்தை கூட வாங்கிட்டு வர முடியாது ஞாயிற்றுக்கிழமை. நான் தான் திருட்டுத்தனமாக அந்த வேலையை டெய்லி செய்வேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தப்பிச்சு ஓடி போய் சத்தம் போடாமல் போய் உடச்ச கடலையும் தேங்காயும் வாங்கிட்டு வந்து சட்னி அரைக்கிறதுக்கு உதவுவேன். எங்கள் பாட்டியம்மா அதை பார்த்தாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்கினது சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க. அதாவது ஓய்வு நாளை கரெக்டாக அனுசரிக்கணுங்கிறதுல பெரிய ஆர்வம். ஆனால் எங்கேயோ போயிட்டோம், இதை விட்டுட்டோம். எங்கள் பாட்டியம்மா உண்மையாகவே என் பிரசங்கத்தை இன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா என்னை உண்மையாகவே கைத்தட்டி பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பைபிளில் ரொம்ப விசுவாசிக்கிறவங்க, பைபிளில் ரொம்ப நேசிக்கிறவங்க. ஒரு ஆள் என்ன கேட்குறாரு, என் பாட்டியை தெரிஞ்சவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உன் பாட்டி இருந்தால் என்ன ஆகிறது? நான் ஒன்றும் ஆகாது, என் பாட்டி இருந்தால் என்னை பாராட்டுவாங்க. பா இவ்வளோ நாள் விளங்காததை சொல்லி தொலைச்சே நீ அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு பைபிள் மேலே ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டு பண்ணது. பைபிளை வாசிக்க வச்சாங்க, இதை நேசிக்க வச்சாங்க, இதை விரும்ப வச்சாங்க, இதை நம்ப வச்சாங்க. சில நேரத்தில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சில கொஞ்சம் லீகலிஸ்டிக்காகவும் போயிடுறோம் இல்லையா? அதை அனுசரிக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எப்படி அனுசரிக்கணுன்றது அங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமக்கு எல்லா நாளும் ஓய்வு நாள் தான். எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள். என்ன இயேசு வந்துட்டார், மீட்பை ஏற்படுத்திட்டாரு, நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்போ எல்லா நாளும் நமக்கு விசேஷமான நாள். எல்லா நாளும் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். எல்லா நாளும் கொஞ்ச நேரமாவது கர்த்தர் செய்த காரியங்களை தியானிக்கிறோம், அவைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த முதல் 4 வசனத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தை 3ஆக பிரிக்கலாம், 3 பிரிவாக பிரிக்கலாம், சுலபமாக புரிஞ்சுக்கொள்ளலாம். முதல்ல கர்த்தரை துதிப்பது நலமான காரியம். கர்த்தரை துதிப்பது நலமான காரியம். இட் இஸ் குட் டு பிரைஸ் த லார்ட். அது 1லேருந்து 4 வசனம் வரை. 5லேருந்து 9 வரை கர்த்தரை துதிக்காத, வாயை திறக்காத எந்த சத்தமும் அவங்கள்ட்ட வராது. கர்த்தரை துதிக்காத ஆட்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்குது. அவர்களை எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். அவங்கள பற்றி சொல்லும்போது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். ஒரு அனிமல் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மாட்டுக்கு வாய் இருந்தாலே சொல்லணும், ஆஹா என்ன புல்வெளி இது, இதை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னு. அந்த மாடு வாயை திறந்து கர்த்தரை துதிக்குமா வாய் இருந்தா. கடவுளை துதிக்காத மனுஷன் மிருக குணமுள்ள மனுஷன் அப்படி தான் சொல்லி இருக்குது. அவன் வெறும் மிருக லெவலுக்கு வந்துட்டான், மனுஷன் லெவலில் இல்லை. எப்படி உண்டாக்கப்பட்டாலும் அப்படி இல்லை பாருங்கள். ஒரு மிருகம் மாதிரி திங்க வேண்டியது, எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது, காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா காற்று வாங்க வேண்டியது, ஆக்சிஜன்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்க வேண்டியது, தண்ணியை குடிக்க வேண்டியது, சாப்பாட்டை சாப்பிட வேண்டியது, எல்லாம் விளைஞ்சி இவனுக்காக வந்திருக்குது, கடவுள் உண்டு பண்ணது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு போய் வேலையை செஞ்சுட்டு காசு எடுத்துக்கிட்டு செலவழித்து என்ன வேணா பண்ணுறது, ஆட்டம் போடுறது. கடவுளை ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்குறதே இல்லை. எங்கேருந்து வருது இதெல்லாம், யார் எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுங்கிறத யோசிச்சே பார்க்குறது இல்லை. அவனை தான் சொல்லியிருக்கு மிருக குணமுள்ள மனுஷன். ஆனால் நாம் வித்தியாசமான ஆட்கள். நாம் தெய்வீக குணம் உள்ளவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள். கர்த்தரை துதிக்காதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள் அவங்களால துதிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையே இதை பற்றி. நாம் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம், நாம் எப்படி துதிக்க வேணுங்கிறத ரொம்ப அழகாக முதல் 4 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. முதல் 4 வசனங்களில் 2-3 கேள்விகள் இங்கே நம்ம கேட்கலாம் அதை பற்றி. முதல்ல என்ன, 1லேருந்து 4 இட்ஸ் குட் டு பிரைஸ் த லார்ட். கர்த்தரை துதிப்பது நலமான காரியம் இல்லையா? அதில் முதல் கேள்வி என்னென்னா, ஏன் அது நலமான காரியம் என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஏன் அது நலமான காரியம்னா, வேதம் சொல்லுகிறது அது நலமான காரியம்னு. கர்த்தரை துதிக்கிறது நல்லதுன்னு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது இந்த நல்லதுன்ற வார்த்தையை உடனே நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? ஆதியாகமம் 1 ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் சிருஷ்டித்த பிறகு கர்த்தர் நல்லது நல்லதுன்றாரு. கடைசியில் எல்லாத்தையும் உண்டாக்குன பிறகு சொல்கிறாரு மிகவும் நல்லது. 7 தடவை சொல்கிறாரு.
4ஆம் வசனத்தில், 10ஆம் வசனத்தில், 12ஆம் வசனத்தில், 18ஆம் வசனத்தில், 21ஆம் வசனத்தில், 25ஆம் வசனத்தில், 31ஆம் வசனத்தில் 7 தடவை நல்லது 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 நல்லதுன்றவன். அதை வாசித்த பிறகு இதை வாசித்த உடனே தேவனை துதிப்பது நல்லதுன்னு உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அந்த ஆதியாகமம் 1 தான் ஞாபகம் வருது. நல்லது. எதனால் அவன் நல்லதுன்னு சொல்கிறான்? சங்கீதக்காரன் கர்த்தரை துதிப்பது நல்லதுன்னு ஏன் சொல்கிறான்? அவனே சொல்கிறாங்க 4ஆம் வசனத்தில், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 1 தான் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கடவுள் தனக்காக என்னத்தெல்லாம் உண்டாக்குனார்ன்றதை யோசித்து பார்க்குறான். உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். என்ன கரத்தின் கிரியைகள், என்ன செய்கைகள், என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? வானத்தையும் பூமியை உண்டாக்கிட்டாரு. நான் இன்னைக்கு மூச்சு விடுற அந்த காற்று முதற்கொண்டு, குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு, உண்ணுகிற ஆகாரம் முதற்கொண்டு, எனக்கு கிடைக்கிற சூரிய ஒளி முதற்கொண்டு, இரவில் கிடைக்கிற வெளிச்சம் முதற்கொண்டு, நான் அனுபவிக்கிற அத்தனை காரியங்கள் கர்த்தர் மட்டும் இதெல்லாம் உண்டாக்கலன்னா நான் வாழவே முடியாது இந்த பூமியில். இந்த வாழக்கூடிய பூமியாக எனக்கு ஆக்கினவர் அவர். உடைய செய்கைகளெல்லாம் என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறதுன்றான். நீர் எனக்காக செய்ததெல்லாம் யோசித்து பார்க்குறேன். நான் மகிழ்ச்சி ஆக்குகிறது. உமது கரங்களின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? வெறும் சிருஷ்டிப்பு மட்டும் இல்லை, புது சிருஷ்டிப்பையும் பார்க்குறோம். இந்த புதிய சிருஷ்டிப்பில் என்னை ரட்சித்திருக்கிறார் கர்த்தர். பாவம் ஆதாம் பாவம் செய்து கெட்டு போய் எல்லாரையும் பாவத்தில் மூழ்கடிச்சிட்டான். எல்லாரும் தேவனை விட்டு தூரமாயிட்டோம், பாவிகளானோம், தேவன்கிட்ட வர தகுதியற்றவர்களாயிட்டோம். நம்மளை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அப்படி குமாரனை அனுப்பி சிலுவையில் மரிக்க செய்து பாவத்துக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சு பிரசங்கியார்கள் அனுப்பிச்சு எனக்கு அந்த செய்தி கிடைக்க செய்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்து என்னை இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக ஆக்கியிருக்கிறார் கர்த்தர். நான் என்ன செஞ்சேன்? நான் ஒன்றுமே செய்யலை. என் ரட்சிப்புக்காக நான் என்ன செய்தேன்? நான் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் எதாவது செஞ்சுருக்கிறீங்களா? முதல்ல நீ போய் நீ நல்லவன் எனக்கு நிரூபித்து காமிச்சிட்டு வா, அப்புறம் உனக்கு ரட்சிப்பு தர்றேன்னாரா? கிடையாது. நீ எவ்வளோ யோகியன்றதை முதல்ல காட்டு, அப்புறம் உன்னை ரட்சிக்கிறேன்னாரா? கிடையாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். நான் பாவியாக இருந்தேன், என்னை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். என்னை ரட்சித்தது மட்டும் இல்லை, எனக்கு அந்த செய்தி கிடைக்கணும்னு எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்காரு. எங்கள் பாட்டி கர்த்தரை அறியாத ஒரு நிலைமையில் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து, கர்த்தர்னா என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து ஒரு மூலையில் கிடந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக கர்த்தர் அனுப்புகிறார் ஆளை, ஒரு மிஷினரியை அனுப்பிச்சு அவங்கள தொட்டு அவங்கள ரட்சித்து அவங்கள தன் வசம் கொண்டு வந்து அவங்க மூலமாக நாங்கள்லாம் பிறந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் எத்தனை பேர் ப்ரீச்சராக இருக்கிறோன்றீங்க. இன்றைக்கி என் மகன் வரைக்கும் எல்லோரும் ப்ரீச்சராக இருக்கிறோம். என்னென்ன ஆகும்னு தெரில. அவ்வளோ பேர் ப்ரீச்சர்ஸாக இருக்கிறோம். எங்கள் பாட்டிக்கு பிறந்தவர்களில் பலருடைய பிள்ளைகள் ப்ரீச்சர்ஸ் ஆனாங்க. உலகம் முழுக்க பல இடங்களில் இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பிள்ளையில் 12 வயசு பிள்ளை சுவிசேஷத்தை கேட்டு அப்படி ஆச்சு. எப்பேற்பட்ட ஒரு முயற்சி! கர்த்தர் தேடி வர்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்றார். இதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் நம்ம. அவருடைய கரத்தின் கிரியைகள், உமது செய்கைகள்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். நமக்கு வெறும் சிருஷ்டிப்பு மட்டும் இல்லை, புது சிருஷ்டிப்பை குறித்த காரியங்கள்லாம் இன்னும் ரொம்ப பிரமாதமாக தெரியுது நமக்கு. அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும். கர்த்தரை நாம் துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டு தியானிக்க ஜெபிக்க உட்காரும்போது என்ன பண்ணணும்? அப்படி வாசிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு உதவுறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். என்ன பண்ணணும்? இந்த 4 வசனத்தை ஒரு கைடு மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டேன், பிரித்து கொடுத்துட்டேன், கொஞ்சம் அர்த்தத்தையும் கொடுக்குறேன். இதை நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணலாம். என்ன பண்ணணும்? இதை வாசித்துட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை பார்த்து கர்த்தரை துதிக்க வேணும். கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு எண்ணி பார்க்கணும். எங்கே இருந்தீங்க? கர்த்தர் இல்லாமல் இன்றைக்கி எங்கே இருந்திருப்பீங்க? அவர் இல்லைன்னா இன்றைக்கி என்ன ஆயிருப்பீங்க?
உங்கள் குடும்பம் யாரோ, உங்கள் முன்னோர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ கர்த்தரை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தானே வந்தீங்க. ஒருவேளை நீங்களே நேரம் அறிஞ்சிருக்கலாம். கர்த்தர் அறியலைன்னா இன்றைக்கி எப்படி இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? நீங்கள் அறிஞ்சதுனால இன்றைக்கி என்னவா இருக்கிறீங்க? நான் எந்த பெரிய முயற்சியும் எடுக்கலை. என்னை தேடி வந்தது, இது எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. நான் வெறும் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் ஒழிய வேறு எதையுமே செய்யலை நான். அப்போ எவ்வளோ நன்றி சொல்லணும் நான் கர்த்தருக்கு, எவ்வளோ கர்த்தரை நான் துதிக்கணும். இதை நினச்சி பார்த்து இதை ரசித்து லயித்து என் பிரசங்கமெல்லாம் இதில் அடிப்படையில் தான் இருக்குது. நான் பிரசங்கிக்கும் போது அதுதான் நான் நினைவு கூறுறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமான தேவன். இந்த தேவன் எங்கெங்கே இருந்தெல்லாம் நம்மளை கொண்டு வந்துருக்கிறார். உங்களை பாருங்கள், எந்தெந்த பின்னணியிலலாம் வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக பல்ல விளக்கிட்டு குளிச்சுவிட்டு சாப்பிட்டு ஓடுறதுலேயே இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் தியானம் அவசியம். இந்த ஜெப வேலை ரொம்ப அவசியம். உட்காந்து சிந்தியுங்கள், ஆராயுங்கள், உள்ளே போங்க. உங்கள் உள்ள முதல்ல மகிழட்டும். அதுதான் ஓய்வு. அது எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்ட்டை உண்டாக்கும் தெரியுமா உங்களுக்குள்ள? எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தவர், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சவர். வெறும் இந்த பூமியை மட்டும் கொடுக்கல, ரட்சிப்பையே கொடுத்துருக்கிறார், தம்முடைய குமாரனையே கொடுத்துருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் வரலாது இருப்பது எப்படி? பயம்லாம் நீங்கிடும், கவலையெல்லாம் நீங்கிடும், பாரமெல்லாம் எங்கேயோ போயிடும். காலையில் இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி இருக்கட்டுறீங்க, எல்லாம் போயிடும். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தர் என்னை தேடி வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர், என்னை ஒருபோது கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆமென். கர்த்தரை துதிப்பது நல்லது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை துதிப்பது நல்லது. எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஓ கர்த்தர், அவருடைய செய்கைகள், அவர் நம்மை தேடி வந்தது, அவர் நமக்கு தந்த எல்லா காரியங்கள், அவர் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள். ஓ ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ மூலையில் கிடக்க வேண்டிய எங்களை ரட்சித்திருக்கிறீர். ஓ எங்களை ரட்சித்து உம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து சகல ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, எவ்வளவு பெரிய கிருபை இது. பாவிகளாய் இருந்து எங்களை தேடி வந்தீரே, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவே, உம்மை துதிக்கிறேன் 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 கர்த்தாவே. என்னுடைய மனம் இதில் மகிழுகிறது. உம்முடைய செய்கைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். ஓ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், என்னை தேடி வந்தீரே, எனக்காக வந்தீரே, எனக்காக மரித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, என்னை மீட்டு கொண்டீரே, என்னை உம்முடைய பிள்ளை ஆக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினீரே, செய்தீரே, இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி இருக்கிறீரே, என்னோடு கூட இருந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் 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 தேவனே. என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, உம்முடைய கிருபையின் அடிப்படையில் என்னை ரட்சித்திருக்கிறீர். உம்முடைய கிருபை என்னை ரட்சித்திருக்கிறது, என்னை தேடி வந்திருக்கிறது, என்னை கண்டுபிடித்திருக்கிறது, என்னுடைய பிள்ளை ஆக்கி இருக்கிறது. பாவத்தின் பிடியிலிருந்து என்னை விலக்கி விட்டீர். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினீர், உம்முடைய பிள்ளை ஆக்கினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் 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 தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி எண்ணி இதை ரசித்து லயித்து இதில் மகிழ்ந்து உம்மை கொண்டாட எங்களுக்கு கிருபை செய்வீராக, உம்மை கொண்டாட எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரங்கத்தாவே. அவருடைய கிரியைகள் நம்மளை மகிழ்ச்சியாக்க வேண்டும். வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம்னு ஒன்று இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் ப்ராட்டஸ்டன்ட் உபதேசத்தை எளிய முறையில் கற்றுத்தர்றதுக்காக இங்கிலாந்து தேசத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ 17ஆவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு போதனை இது. கேள்வி கேட்டு அதுக்கு பதில், 100 கேள்விக்கு மேலே. எவ்வளோ சிம்பிளாக டீச் பண்ணுறாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதிலையும் கொடுத்துட்றாங்க. இதை வச்சு தான் சபைகள்லாம் தங்களுடைய மக்களுக்கு சொல்லித்தரணும் கிறிஸ்தவ உபதேசத்தை அப்படி பண்ணாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் ரொம்ப பிரபலமானது கேட்டகிசம்.
அதில் முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்வி இப்படி வருது பாருங்க. முதலாவது கேள்வி வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? மனிதன் இருப்பதற்கு பிரதானமான நோக்கம், வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? அதான் கேள்வி. முதல் கேள்வி அதுதான். 100 கேள்விக்கு மேலே இருக்குல்ல, முதல் கேள்வி தான். அதுக்கு பதில் அவங்களே தர்றாங்க. The chief end of man is to glorify God and enjoy Him forever. எல்லாம் சொல்லுங்க, enjoy Him forever. என்ஜாய். சங்கீதக்காரன் என்ஜாய் பண்ணுறான். உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். மகிழ்ச்சி ஆகுறீங்களா? கர்த்தரை துதிக்கும் போது மகிழ்ச்சி இருக்கா? ஆனந்த சத்தம் வருதாங்க? என்ஜாய் பண்ண தெரியுமா? கர்த்தரை என்ஜாய் பண்ணா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ஜாய் பண்ண சொல்லியிருக்குது, கிறிஸ்தவ உபதேசம் சொல்லுது. ஆமாம், இந்த மாதிரி வசனங்கள் அடிப்படையிலாம் சொல்கிறாங்க. இப்படிய கிரியைகள் என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. கிரிக்கெட் மேட்சுக்கு போய் பாருங்கள் எப்படி மகிழ்கிறாங்கன்னு, எப்படி ஆனந்த சத்தம் விடுறாங்கன்னு. கோயிலில் சத்தமே வராமல் பார்த்துக்கிறாங்க. சத்தம் வரணும். நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட வீட்டில் கூட வாயை திறந்து நல்ல ஆண்டவரை துதிக்கணும், சத்தமிட வேண்டும், மகிழ்ச்சி ஆகணும், ஆனந்த களிப்புடன் கர்த்தரை துதிக்கணும், ஆனந்த சத்தமிடணும், மகிழ்ச்சியாக வேண்டும். என்ஜாய் காட் ஃபார் எவர். என்ன மாதிரி உபதேசத்தை எழுதியிருக்காங்க பாருங்கள். வெறும் அவரை மகிமைப்படுத்துறது நிறைய கிறிஸ்தவங்க பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுட்டு கர்த்தாவே மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி அப்படி ஃபார்மலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ஜாய் பண்ணுறது வேறங்க. என்ஜாய் பண்ணுறதுன்றது இதை ரசித்து, இதில் லயித்து, இதில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து ஆனந்த சத்தமிடுவது. ஆமென். இது நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய வர்ஷிப் அதுதான். தனிப்பட்ட முறையில் பண்ணும்போதும் அப்படி பண்ணுறோம், கூடி வரும்போதும் அதை அப்படி தான் பண்ணுறோம். கூடி வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. ஏன்னா எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோரும் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. மகிழ்ச்சி ஆனந்த சத்தம். எல்லாம் சொல்லுவோம், மகிழ்ச்சி ஆனந்த சத்தம், என்ஜாய். நான் முதல்ல இங்கே ஊழியம் ஆரம்பித்தப்ப எனக்கு ஒரு 30-31 வயசு இருக்கும். யூத் மீட்டிங் வச்சேன், பெரிய யூத் மீட்டிங். ஒரு ஸ்கூலாக போய் பாட்டு பாடி அங்கே பிரசங்கம் பண்ணி எல்லா ஸ்கூல்லேயும் அனுமதிச்சாங்க. அப்போ ஹேண்ட்பில்லாம் எடுத்துகிட்டு போயிடுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கூட ஒரு குரூப்பை கூப்பிட்டு போய் ஒரு பாட்டு பாடி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து வாங்க எல்லான்னு சொல்லி அவ்வளோ ஏராளமான ஜனங்க வந்தாங்க. அன்றைக்கி எக்காச்சும் ஃபஸ்ட்டு யூத் மீட்டிங்கே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்கன்னா எங்கே அது இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு. இடமே நிறைஞ்சு வழிஞ்சிச்சு. ஒரு நாளெல்லாம் வச்சேன். ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி ஃபுல் டே காலையிலேருந்து ஏராளமான வாலிபர்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பெரிய காரியம்லாம் நடந்தது. ஒரு பொண்ணு அன்னைக்கு பார்த்து விஷத்தை குடிச்சிட்டு வந்துருச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. நான் அவங்க ஸ்கூலில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுருக்குது. அப்புறம் இந்த மீட்டிங்க்கு வரேன்னு வந்திருக்குது. கர்த்தரை அறியாத குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்குது. நான் அன்றைக்கி பார்த்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், தற்கொலை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வாந்தி எடுக்க ஆரம்பித்து வெளியே ஓடுது. என் ஒய்ஃப் பின்னாடி, என் ஒய்ஃப் மருத்துவராக இருக்கிறார், வெளியே போய் பார்த்தா அப்புறம் சொல்லிடுச்சு விஷம் குடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அதெல்லாம் பம்ப் பண்ணி எடுத்து இன்றைக்கி நல்ல விசுவாசியா இன்றைக்கி வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்குது, உயர்ந்த வேலையில் அது இருக்குது. இப்படிலாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். அதுலேருந்து வந்து சில பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி நல்லா கல்யாணம் பண்ணி உலகத்தின் பல பகுதிகளில் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்படி தான் ஆரம்பித்தேன் யூத் மீட்டிங். அதில் போய் இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம் பாருங்கள். கொடுத்தப்ப கம் அண்ட் என்ஜாய்னு போட்டிருந்தேன் மேலே. அதுக்கு ஒரு ஆள் சண்டைக்கே வந்துட்டாருன்ட்டு. அது என்ன என்ஜாய்? நீ வந்ததுலேருந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த வாலிபரில் வச்சு என்ஜாய் பண்ண கூப்பிட்றியா? என்ன என்ஜாய் பண்ண கூப்பிட்ற? என்ன என்ஜாய்? அது என்ன என்ஜாய் அப்படின்னு ஒரே சண்டை என்கிட்ட. நான் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வர்றேன் பாருங்கள். இதெல்லாம் சண்டை போடுவாங்க. இப்போ நான் சொன்னேன், ஐயா நான் என்ன குடித்து வெறிச்சு என்ஜாய் பண்ணவா கூப்பிட்டேன்? நான் அந்த மாதிரி என்ஜாய் பண்ண கூப்பிடல. கர்த்தரை என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சிலேயே இருக்குது. கர்த்தரை என்ஜாய் பண்ண சொல்லி பைபிள் சொல்லுது. ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கமும் அதை போதிக்கிறது. என்ஜாய் காட் ஃபார் எவர்.
நாட் ஒன்லி க்ளோரிஃபை காட், என்ஜாய் காட். மகிமைப்படுத்துறது இல்லை, அவரை என்ஜாய் பண்ணுன்னு இருக்குது. என்ஜாய் பண்ணுறத சொல்லியே தரமாட்டேன்றமே. ஏன் சின்ன பசங்க கோயிலுக்கு வர்றது இல்லைன்னா அவன் நினைக்கிறாங்க கொஞ்சம் முன் நின்றுட்டுருக்கணும், எல்லாம் அப்படியே முன்னிட்டு இருந்து பேசாமல் முடிஞ்சோடனா ஆமேன்ட்டு போவாங்க, நம்மளும் போய் அப்படியே நின்றுட்டு போவோம் அப்படின்றதுனால தான் வர்றதில்லை. நான் என்ன சொல்கிறேன், உலகத்திலேயே பெரிய என்ஜாய்மெண்ட் இதுதான். இந்த என்ஜாய்மெண்ட் மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது. என்ஜாய் காட், என்ஜாய் காட். உலகம் அதை எடுத்துக்கிச்சு. அவன் சொல்கிறான் என்ஜாயின்னு. நான் போயிட்டு இருந்தேன் ஒரு நாள், ரோடில் போட்டிருக்கு என்ஜாய் வைன்ஸ் கடை பேர். நீங்கள் என்ஜாய் சர்ச்சுன்னு போடுங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அது என்ன என்ஜாய்? பக்தியோடு இருக்கணுமா? ஆனால் பக்தி இருக்கணும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்பா. அப்படி தான் சொல்லியிருக்கு வேத வசனத்தில். என்ஜாய்மெண்ட் இருக்கணும். வெறும் பக்தியோடு கத்தரை தூச்சா போதாது, என்ஜாய் பண்ணணும் கத்தரை. உங்களுடைய உள்ளம் கத்தரில் மகிழுகிறதா, ஆனந்தம் உண்டாகிறதா? உள்ளத்தில் கத்தரை துதிக்கும் போது சந்தோஷமும் ஆனந்தமும் உண்டாகிறதா? அது நல்ல ஒரு அறிகுறி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு நல்ல ஒரு அறிகுறி. உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஆனந்தம் உங்களுக்குள்ளே உண்டாகுதா? அது எவ்வளோ அருமையான ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? என்ஜாய் காட். பிசாசு அதை எடுத்துக்கிட்டான், அந்த என்ஜாய்மெண்ட்றது வேர்டு. கத்தர் நம்மளை என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. அவரை முதல்ல என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார் 1:6-17 நமக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக தர்றாராம். எதுக்கு சம்பூர்ணமாக தர்றாரு? ஃபார் அஸ் டு என்ஜாய். ஹீ கிவ்ஸ் ஆல் திங்ஸ் ஃபார் அஸ் டு என்ஜாய். எதுக்கு? எல்லா உலகத்தையே கொடுத்துருக்காரு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக. சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, தண்ணியை கொடுத்துருக்கிறாரு, ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு, இந்த உடம்பை கொடுத்துருக்கிறாரு, ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காக கத்தர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கத்தர் தர்றாரு, என்ஜாய் பண்ணுறதுக்காக தர்றாரு. ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குது? முதல்ல அவரை என்ஜாய் பண்ணணும். எத்தனை பேர் அவரை என்ஜாய் பண்ணுறீங்க? அப்போ இதை நாங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிறோம், இதை மக்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரமே இங்கே தான் இருக்குது பாருங்கள். கத்தரை மகிமைப்படுத்துறது மட்டும் இல்லை, அவரை என்ஜாய் பண்ணணும், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். கத்தரை குறித்து அற்புதமான காரியங்களை ஜனங்களை சொல்லி, அதனால தான் அந்த பிரசங்கங்கள்லாம் கத்தருடைய அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தும் போது அவருடைய உள்ளம் மகிழ வேண்டும், அதில் ஆனந்தம் உண்டாக வேணும் உள்ளத்தில். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள், அப்படிப்பட்ட சத்தியங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஆனந்தத்தை உண்டாக்குது. ஜனங்க என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ண இந்த உலக பிரகாரமான அந்த மாதிரி எது இல்லை, இது வித்தியாசம். கத்தரை என்ஜாய் பண்ணணும். பிரசங்கத்தை கேட்கும்போது அதில் சொல்லப்படுகிற சத்தியங்கள் என்ஜாய் பண்ண வைக்கணும் அவங்கள. கத்தரை மகிழ்ச்சியோடு கத்தரை கொண்டாட, ஆனந்தம் உள்ளத்தில் உண்டாக, அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் ரொம்ப அவசியம். ஆமென். சரி, ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்கலாம். வாட் ஷுட் வி பிரைஸ் காட் ஃபார்? நாம் தேவனை எதற்காக துதிக்க வேண்டும்? கத்தரை துதிப்பது நலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஏன் நலம் அப்படின்றது சொல்லிட்டேன், அங்கேயே சொல்லியிருக்குது, வேதவசனமே சொல்லுது நலம்னு. ஏன் அவரை துதிப்பது நலம்? ஏன்னா அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் அற்புதமானதாக இருக்கிறது. அவரை துதிப்பது நலம். வாட் ஷுட் வி பிரைஸ் காட் ஃபார்? நாம் எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும்? அதுக்கு 2 பதில் சொல்கிறாங்க பாருங்கள். 2 பதில். ஒன்று காலையில் உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாக இருக்கும். தமிழில் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துருச்சு. இங்கிலீஷில் NIVயில் வாசித்திங்கன்னா ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன்னா கிருபைன்ற வார்த்தை ஹெசத்ன்ற வார்த்தையிலேருந்து வருது. நிறைய போதிச்சிருக்கோம் இல்லையா அதை பற்றி. ஹெசத்னா என்ன? லவ்விங் கைண்ட்னஸ்னு மொழிபெயர்க்கிறாங்க இங்கிலீஷில் அடிக்கடி. அன்பு, தயவு, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ காலையிலே உம்முடைய அன்பை, உம்முடைய தயவை, உம்முடைய லவ்விங் கைண்ட்னஸை, இரவில் உம்முடைய சத்தியத்தைன்னு வந்துருச்சு. இங்கேயும் சில குழப்பம் பாருங்கள், தமிழ் டிரான்ஸ்லேஷனில் சரியாக வரமாட்டேங்குது. சத்தியத்தையும்னா இங்கிலீஷ் அழகாக மொழிபெயர்க்கிறாங்க, யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், உம்முடைய உண்மை தன்மையை. உடைய சத்தியத்தைனா கர்த்தர் சத்தியத்தின் தேவன்,
அவர் சத்தியவான், சொன்னதை செய்கிறவர். இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஃபெய்த்ஃபுல்னு? அப்போ காலையிலே உங்களது தயவையும் கிருபையும் அன்பையும், மாலையிலே உம்முடைய உண்மை தன்மையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அறிவிப்பது. அப்போ எதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்? அவருடைய தயவு, அவருடைய ஹெசத், உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு. அதற்காக அவருடைய உண்மை தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், இதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எப்படி அவரை துதிப்பது? எப்படி அவருக்கு காலையிலையும் மாலையிலையும் என்ன அறிவிக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்கள், அறிவிப்பது, அறிவிப்பது, அறிவிப்பது. பேசணும். அதை வாயை கர்த்தர் நமக்கு அதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். வாயை திறந்து பேசும்போது கர்த்தருடைய அன்பை பேச வேண்டும், அவருடைய தயவை பேச வேண்டும். கர்த்தர் எவ்வளவா என்னை நேசிச்சிருக்கிறாரு, எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறாரு, அதை பேசணும். நிறைய பேருக்கு வாயை திறந்தாலே ஏதாவது கெட்டதாக தான் வருது. எங்கெங்க கர்த்தரை நம்பி என்ன ஆச்சுங்க அப்படி தான் பேசுகிறாங்க. இல்லை, அவருடைய அன்பை, அவருடைய தயவை பேசணும், அவருடைய கிருபையை பேசணும். காலையிலும் மாலையிலும் பேசணும், எந்நேரமும் பேசணும். வாயை திறந்ததை அறிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். இதை பழக்கமாக எடுத்துக்கணும். பாருங்கள், காலையும் மாலையும் 2 காரியத்தை அறிவிக்கணும். அவருடைய அன்பு, தயவு. அது மட்டும் இல்லை, அவருடைய உண்மை தன்மை, அவர் எவ்வளவு உண்மையான தேவன், உண்மையானவர் என்பதை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாய் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்க வேணும். வேறு யார்கிட்டையும் அறிவிக்கல் தான், உங்களுக்கே அறிவியுங்க, உங்களுக்கே சொல்லுங்கள், உங்களுக்கே 100 தடவை சொல்லிக்கங்க. அதனால தான் சொல்கிறேன், சில நேரத்தில் இந்த பாட்டெல்லாம் 10 தடவை திருப்பி பாடுவேன். நான் 10 தடவை பாடினா கூட தீர மாட்டேங்குது எனக்கு ஆசை, இன்னும் பாடணும் போல் இருக்குது. ஏன்னா எனக்கே சொல்கிறேன், நான் என் உள்ளத்துக்கே, என் ஆத்மாவுக்கே நான் சொல்கிறேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையானவர் அவர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். பாருங்கள், சிலருக்கு வழங்க மாட்டேங்குது. சிலர் கேட்பாங்க, இத்தனை தடவை எங்கே பாடுறீங்க? அதை 2 தடவை பாடினா போதாதா? ஏன்னா இவங்க போகிற இடத்துல முதலாவது சரணத்தை பாட்டு அதோட கடைசி சரணத்தை போயிடுவாங்க. நேரம் டைம் இல்லை அவங்களுக்கு அதுக்கெல்லாம். ஏதோ பேருக்கு 2 சரணம் பாடினா போதுன்னு இல்லையே, ஒரு சரணத்தையே 10 தடவை பாடுறவன் நான். ஏன்னா அது சொல்கிற விஷயம் அப்படி இருக்குது. அதை அறிவிக்க விரும்புகிறேன், எனக்கு இதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் சொன்னேன், இப்போ மாலையில் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு காலையில் திரும்பி ஆரம்பிப்பேன், சொல்லுவேன், மாலையிலையும் சொல்லுவேன், நாள் முழுக்க சொல்லுவேன், அறிவிப்பேன், அறிவிப்பேன், அறிவிக்க வேண்டும். ஆமென். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதை எல்லாம் தான் ஜெபம். ஜெபம்னா சும்மா கத்தாவே இது தர அப்படி இல்லை. கர்த்தருடைய கிருபையை அறிவியுங்கள், அவருடைய அன்பை அறிவியுங்கள், அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை வாயை திறந்து அறிவியுங்கள். எல்லோரும் ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை ஒப்பற்றது, ஈடு இணையற்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய உடன்படிக்கையின் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாறாத அன்பு, எங்களை கைவிடாத அன்பு. நாங்கள் விலகி போகும்போது கூட எங்களை அன்பு கூறுகிறவர். ஓ, எங்கள் மீது அன்பாக இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு, மாறாத அன்புக்காக ஸ்தோத்திரம், கைவிடாத அன்புக்காக ஸ்தோத்திரம். ஓ, எவ்வளவு உண்மையுள்ள தேவன் நீர், உண்மை உள்ளவர். உண்மை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். உண்மையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யானவர், உண்மையானவர், உண்மையே பேசுகிறவர். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவர். ஆகவே என்னுடைய பாரத்தை எல்லாம் இங்கே நான் இறக்கி வைக்கிறேன். உடைய அன்புக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. என்னுடைய கவலையெல்லாம் இறக்கி வைக்கிறேன். பயப்பட மறுக்கிறேன். வாழ்க்கையின் தேவைகளை குறித்து, பிரச்சனைகள் குறித்து அஞ்ச மறுக்கிறேன். உடைய கிருபை, பெரிய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய அற்புதமான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதமான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆகவே எதற்கும் அஞ்சுவதில்லை, எதற்கும் பயப்படுவதில்லை. பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பையும் உம்முடைய உண்மையையும் கொண்டாடுகிறேன் ஆண்டவரே, கொண்டாடுகிறேன். அதை அறிவிக்கிறேன், அறிவிக்கிறேன். என் ஆத்மாவுக்கு அதை அறிவிக்கிறேன், என் மனதுக்கு அதை தெரிவிக்கிறேன்.
என்னுடைய உள்ளத்துக்கு அதை அறிவிக்கிறேன். கேட்குற எத்தனை பேருக்கும் அதை அறிவிக்கிறேன். இந்த உலகத்துக்கு அதை அறிவிக்கிறேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மூணாவது இன்னொரு கேள்வி. முதல்ல என்ன கேள்வி கேட்டோம்? கர்த்தரை துதிப்பது ஏன் நலமான காரியம்னு கேட்டோம். ரெண்டாவது, எதுக்காக துதிக்கணும்? 2 காரியம், அவருடைய அன்பு, அவருடைய உண்மைத்தன்மை இல்லையா? மூணாவது, எப்படி துதிக்க வேணும் கர்த்தரை எப்படி? இதுவும் இந்த 4 வசனத்திலே வந்துடுது. எப்படி துதிக்க வேணும்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாக்கினீர் அப்படின்னா ஜாய்ஃபுல்லி, மகிழ்ச்சியோடு துதிக்க வேணும். கர்த்தரை ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, 2ஆம் வசனத்தில் தமிழில் பார்க்குறோம், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். 10 நரம்பு வீணை, தம்புரு, தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம். வாசிக்கிறவங்க கூட எப்படி வாசிக்கிறாங்களாம்? தியானத்தோடு வாசிக்கிறாங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆனால் சபையில் பல பிரிவுகள் இருக்குது பாருங்கள். அதில் 1-2 பிரிவுகள் எனக்கு தெரியும். மியூசிக்கே வாசிக்கக்கூடாதுன்னு போதிக்கிற பிரிவுகள். மியூசிக்கே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு பிச் பைப் வச்சுவாங்க, எந்த சுதியில் ஆரம்பிக்கிறதுன்றதுக்கு ஐடியாவுக்கு ஒரு பிச் அவங்க ஊதிட்டு அந்த பிச்சில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் எதுவும் வாசிக்க மாட்டாங்க. மியூசிக் வாசித்தா அது பாவம் அப்படின்னு அவங்க போதனை. இது பழைய காலத்துலேருந்து வந்த போதனை பாருங்கள். அதனால தான் பாருங்கள், சில பெரிய பெரிய பிரசங்கியார்கள் கூட அதை எதிர்த்தாங்க அந்த காலத்தில். அதையெல்லாம் இவங்க சாக்கு போக்காக வச்சுக்கிட்டு அதை சொல்லி இது பண்ணுறாங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்ன்ற பெரிய பிரசங்கியார் ஒரு காலத்தில் 5000 பேர் அவர் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வந்தாங்க. மைக்கு இல்லாமல் பிரசங்கம் பண்ணார். அவருடைய சபையில் எந்த மியூசிக்கும் இல்லாமல் தான் பாட்டு. அவர் வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவை தான் மியூசிக்கை பயன்படுத்தினாராம், ஆர்கன். ஒரே ஒரு நாள் ஐரா சாங்கின்னு ஒரு பெரிய ஃபேமஸ் சிங்கர், அந்த காலத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பாடல்லாம் எழுதினவர். அவர் வந்திருந்தப்போ ஆர்கன் வாசித்து பாட்டு பாடினாங்க. அது ஒரு தடவை தான் அவர் வாழ்நாளிலே ஆர்கனை சபையில் வாசித்திருக்கிறாங்க. பயன்படுத்தலைன்றது மட்டும் இல்லை, பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவருடைய கொள்கையாகவும் இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாராம், அது பழைய ஏற்பாட்டில் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம் அடையாத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவிகளாக இருந்தவங்க, அவங்க உள்ள இன்னும் மனம் திரும்பலை, அவங்க ஒன்றும் மறுபடியும் பிறக்கலை, ஒன்றும் பண்ணல. அப்படிப்பட்ட உள்ளம், கர்த்தரை நல்லா அறிந்து கொள்ளாத உள்ளம், அவர்களுக்கு இதை எதையாவது வாசித்து டங்கு டங்குன்னு தட்டினா தான் பாட்டே வருது, ஆராதனையே வருது. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஆவிக்குரிய ஆராதனை. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா, சமாரிய ஸ்திரீட்டு சொல்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோம். இப்போ நம்ம வர்ஷிப் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போதனை. ஜான் கால்வின், இவங்களெல்லாம் நானே பெரிய அளவில் மதிக்கிறேன். இவங்களெல்லாம் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய பிரசங்கங்கள்லாம் நிறைய வாசிப்பேன். நான் ஜான் கால்வினையும் வாசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல உன்னதமான போதகர்கள். அவரும் அப்படி தான் சொல்கிறாரு. அவரும் என்ன சொல்கிறாரு, our spiritual worship of Christ today displaces musical instruments. இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஆராதனை வேறு லெவலில் இருக்குது, அதனால் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை அப்படின்றாங்க. அது ஒரு ஆவிக்குரியவர்களாக இல்லாதவர்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, ரொம்ப ஆவிக்குரியவர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போகிறார். இப்படி ஸ்பர்ஜனே பலரையும் கோட் பண்ணுறார். இன்றைக்கும் பல பிரபல பிரசங்கியார்கள் இசையை பல விதங்களில் எதிர்க்கிறார்கள். அவங்கெல்லாம் இதெல்லாம் வசதியாக போச்சு அவங்களுக்கு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கோட் பண்ணுவாங்க. அதனால தான் பாருங்கள், சில பிரசங்கியாருங்க, பெரிய பெரிய பிரசங்கியாருங்க, சொல்கிற எல்லாமே ஒன்றும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த காலத்துலேயே ஒரு பிரசங்கியார் நல்லா சொல்லி கொடுத்தாரு. ஒரு பெரியவர் கறியை சாப்பிட்டுட்டு எலும்பை துப்பிடுனார். பிரசங்கம் கேட்கும்போது கறியை சாப்பிடு, எலும்பை சாப்பிடும்போது அப்படி தானே சாப்பிட்றோம். அப்புறம் பிரசங்கம் கேட்கும்போது எலும்பையும் சேர்த்து கூட தொண்டையில் மாட்டி ஆள் அவுட் ஆகிடும் இல்லையா, ஜாக்கிரதையாக இருக்கணும். எலும்பு ரொம்ப ஜாக்கிரதை, கறியை சாப்பிட்டு எலும்பை தூப்பணும். அது மாதிரி தான் ஸ்பர்ஜன்லாம் பிரமாதமான பிரசங்கியார்கள். நான் ரொம்ப அவர் மூலமாக பயனடைஞ்சிருக்கேன். கால்வினும் அதே மாதிரி தான் பிரமாதமான பிரசங்கியார். இப்படி ஒரு சில, ஏன்னா அவங்களும் ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பின்னணியிலேருந்து வர்றாங்க பாருங்கள்.
அவங்க ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சிடல. அப்போ அதெல்லாம் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது நிமித்தமாக அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. கேத்தலிக்ஸ் அந்த காலத்துலேயே ஆர்கன்லாம் பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஸ்பர்ஜன். அதெல்லாம் அவங்களுக்கு சரி, ஓகே, அவங்க வந்து பழைய ஏற்பாட்டு காலங்க மாதிரி அவங்க குணப்படாத ஆளுங்களாக்கும், நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் நான் பைபிளை வாசிக்கிறேன். இதுக்கு தான் நம்ம பைபிளையும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். பைபிளில் சொல்லியிருக்கு 10 நரம்பு வீணையினாலும். நான் வாசிக்கும்போது எனக்கு வேறு மாதிரி வருது. ஏன்னா கொஞ்சம் மியூசிக்கில் எனக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்குது. பாட்டு பாட பிடிக்கும், மியூசிக் வாசிக்க பிடிக்கும், மியூசிக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 நரம்பு, ஒரு நரம்பில் கூட வாசிடலாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு போதும், ஏதாவது ஒன்று வாசிடலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சே வாசிடலாம் நிறைய காரியங்களை. 10 நரம்பு வீணைன்னா எங்கெங்கேயோ போகலாம், ஃபுல் ரேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. 10 நரம்பு வீணைன்னா ஃபுல் சவுண்டு கிடைக்கும் உங்களுக்கு. ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நரம்பு வீணை தான் ஒருத்தர் சொல்கிறாரு. கிட்டாரை டைன்னு எழுக்கிறான். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் ஸ்ட்ரிங் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு கொஞ்சம் இடம் விட்டுறக்கூடாது. அந்த கீழே போட்டு இடிக்கிறான், கீச்சின்னு சத்தம் கேட்குது, வரட்டும். அது கத்துற துதி ஒரு இடத்தையும் விடாத, எல்லா இடத்தையும் ஒரு ரவுண்டு வா. நான் அப்படி தான் வாசிக்கிறது. 10 நரம்பு வீணைனாலும் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அதை ஃபுல் கெப்பாசிட்டியோடு வாசித்து, முழு திறமையோடு வாசித்து, உங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக அதை பயன்படுத்த முடியுமோ அதனுடைய எல்லா சவுண்டையும் வெளி கொண்டு வந்து எப்படியெல்லாம் கத்தரை துதித்து மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் துதித்து மகிமைப்படுத்துவது அவசியம். சத்தமாக கத்தரை துதிப்பதில், மியூசிக் வாசிக்கிறதுல என்ன தப்பு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க பண்ணது போல் பண்ணுறதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுல என்ன தப்பு? ஆர்கனை வாசிக்கிறதுல என்ன தப்பு? பியானோ வாசிக்கிறதுல என்ன தப்பு? கிட்டார் வாசிக்கிறதுல என்ன தப்பு? ட்ரம்மு வாசிக்கிற, ட்ரம்மில் பாருங்கள் எத்தனை ட்ரம் வச்சுருக்கான். அப்போது இவ்வளோ, அதுக்கு பெரிய ஸ்டேஜே தேவைப்படுது. ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வாசிக்கிறான். ஒன்றில் தட்டிகிட்டு இருந்தானே அப்படி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா, அத்தனையும் தட்டு. சில இடங்களில் அவ்வளோத்தையும் தட்டி ஒரு ரவுண்டு வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அது பார்த்தியா எப்படி அடிக்கிறானுங்க பாரு, எப்படி டைன் இழுக்கிறான் பாரு, நல்லா இழுக்கட்டும். கத்தரை துதிக்கிறோங்கிறது மட்டும் நம்மளுக்கு விளங்குச்சுன்னா, நம்முடைய இருதயம் கத்தரை துதிக்கிறதுனா, நான் சொல்கிறேன், உங்களுடைய தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாத்தையும் பயன்படுத்தி 10 நரம்பு வீணையினால் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கன்றேன். நல்லா யூஸ் பண்ணி நல்லா வாசித்து கத்தரை, உங்கள் கையில் இருக்கிற அத்தனை ஒன்றுமே இல்லையா, கை இருக்குது, இந்த 10 நரம்பு வீணை இருக்குது. இங்கே கையை தட்டுறதுலேயே ஒரு மியூசிக்கை உண்டாக்கலாம். கத்தரை துதிக்கிறது அவசியம் இல்லையா? இப்போ அந்த காலத்து பிரபல பிரசங்கியார்கள்லாம் கூட சிலர்லாம் எதிர்த்தாங்க. ஏதோ அவங்களுடைய காலம் அப்படி, அவங்க பழக்க வழக்கங்கள் அப்படி. இந்த காலத்துலேயும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஊர் பாட்டு அவங்க விதத்தில் பாடினாதான் அது ஆவிக்குரிய பாட்டு, இல்லைன்னா இல்லை. எல்லாம் இயேசுவே பாதி தூக்கத்தில் பாடுற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் அவங்களுக்கு அது ஆவிக்குரிய பாடல், எவ்வளோ பக்தியோடு பாடுறாங்க பாரு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க பழக்கம் அப்படி, அவங்க அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து வர்றாங்க. அதனால நம்மளை பார்த்து ஓவன்னு கத்துவாங்க. கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு 10 நரம்பையும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வாசிச்சு கத்தரை துதியோ துதின்னு துதிச்சு அவரை உயர்த்த வேண்டும். நம்ம ஒரு உலக பிரகாரமான விதத்தில் இதை பயன்படுத்துறது இல்லை, கத்தரை துதிக்கிறதுக்காக, ஆராதிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். இருக்கீங்களா? எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஆராதனை இந்த மாதிரி காரியங்களின் அடிப்படையில் தான் நம்ம இப்படி ஆராதிக்கிறோம். சிலர் நம்ம ஆராதனைக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான், இப்படி தான் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா பாருங்கள், எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. உலக பிரகாரமானவங்க என்ன மாதிரி மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 100கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பிரமாதமாக பாடி பண்ணுறாங்க. தாவீதின் காலத்தில் இசை கருவியில் வாசிக்கிறவர்களையும் பாடகர்களையும் எம்ப்ளாய் பண்ணி சம்பளம் கொடுத்து நாளெல்லாம் 24 மணி நேரமும் துதி ஸ்தோத்திரம் இருக்கிற மாதிரி பண்ணான். எனக்கு முடிஞ்சதுன்னா அவ்வளோ பெரிய கூப்பிட்டு வந்துடுவேன். நான் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போட்டு
தப்பே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேரை கூப்பிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணி எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணி. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிறோம், மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும். 10 நரம்பு வீணையோடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு துதிக்கணும். 2 விதம். எப்படி கர்த்தரை துதிப்பதுன்னா மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு. அப்படி சபைக்கு வந்தால் அங்கே மகிழ்ச்சி இருக்கணும், நின்றுட்டு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி இருக்கணும். வந்தால் கொஞ்ச நேரத்தில் மகிழ்ச்சியாக இல்லாதவங்க கூட மகிழ்ச்சி ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அங்கே உண்டாக வேண்டும். ஏன்னா அந்த பாடல்களெல்லாம் கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு மகத்துவமானவர், என்னை தேடி வந்த தேவன், என்னை ரட்சித்தவர், எனக்கு எல்லாத்தையும் தந்தவர்ன்றதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறது. நோக்கம் அதுதான் பாருங்கள். கர்த்தரை உயர்த்துறோம், கர்த்தரை பாடுகிறோம். நம்மளை பாடலை, கர்த்தரை பாடுறோம். எலக்ட்ரிஃபைங்காக இருக்கணும். நம்முடைய ஆராதனை அப்படியே அனல் மூட்டக்கூடியதாக இருக்க வேணும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுக்கு இருக்கிற அத்தனை, எங்களுடைய சரீரத்தின் அத்தனை நரம்புகள், அத்தனை எங்களுடைய தசைகள் எல்லாத்தோடு முழு சத்தத்தோடு, எங்களுடைய முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆராதிக்க அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக நாங்கள் எழும்ப எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லா இசைக்கருவிகளையும், எல்லா இசை வாசிக்கிறவர்களையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தூண்ட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். எங்களுடைய சபையிலே இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் செய்கைகள், அவருடைய கிரியைகள் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் உண்டாக்கட்டும் கர்த்தாவே. அதை எண்ணி எண்ணி பாட, அதை ஆராய பாடல்கள் பயன்படுத்தப்படட்டும் கர்த்தாவே. அப்பேற்பட்ட பாடல்களை எங்களுக்கு தாரோம். அப்படிப்பட்ட ஆராதனை எங்கள் மத்தியில் தருவீராக. அப்படிப்பட்ட உள்ளங்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்கள், கவலையோடு வந்திருக்கிறவர்கள், பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள், பயந்து வந்திருக்கிறவர்கள் கூட இந்த மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசிக்கட்டும். இந்த மகிழ்ச்சி பிரவாகம், ஆனந்த பிரவாகத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆராதனையாக எங்களுடைய ஆராதனைகள் இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும், நீர் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஓய்வு இதுவே. எங்கள் பாரங்களெல்லாம் இறக்கி வைத்து விட்டு, கவலைகளெல்லாம் மறந்து விட்டு, உம்மை துதித்து ஆராதித்து, உம்முடைய செய்கைகள், உம்முடைய கிரியைகள் எல்லாம் எண்ணி பார்த்து, எல்லாவற்றோடு உம்மை துதித்து ஆராதித்து மகிழ எங்களை அழைத்திருக்கிறீர். அப்பேற்பட்ட ஓய்வுக்குள் எல்லாரும் பிரவேசிக்க கிருபை செய்வீராக. வெறும் ஓய்வு நாளில் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் வீடுகளில் கூட இந்த துதியின் சத்தம் கேட்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.